இந்த வேகாத வெயில் காலத்துல மக்கள் எல்லாம் தண்ணிக்கு தத்தளிக்கிற நேரத்துல அந்த ஆத்து தண்ணி அநியாயமா ஆவியாகி காத்தோட கலக்கிறத பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான்டா இந்த சொல்லூர் சூறாப்புலின்னு சொல்லி தெர்மோகோல் தக்கையெல்லாம் வாரி எடுத்துட்டு போய் வைகை அணைய மூடி மறைக்க பார்த்த என் தானை தலைவர் எந்த நேரத்துல மைக்க நீட்டினாலும் மறக்காம பஞ்சடிக்கக்கூடிய சமயோஜித பேச்சாற்றல் கொண்ட முன்னாள் அமைச்சர் திரு செல்லூர் ராஜா அவர்கள் கிட்ட, சார், தாவேக கட்சி தலைவர் விஜய் போற இடத்துல எல்லாம் மக்கள் கூட்டம் அலைமோதுதே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு ரிப்போர்ட்டர் கேட்க, ஐயா, சினிமா முகத்துல மக்கள் கூட தானையா செய்வாங்க. திரையில பார்த்த முகத்தை தரையில பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு பரவசம் ஏற்படதானே செய்யும். வடிவேலை கூட்டிட்டு போய் பொதுக்கூட்டம் நடத்தினாலும் எண்ணில் அடங்காத கூட்டம் வரதானே செய்யும். அட, நயன்தாராவை கூட்டிட்டு போய் பொதுக்கூட்டம் போடுங்க, என்ன கூட்டம் வருதுன்னு பாருங்க. பாக்கியராஜுக்கு கூட்டம் வரலையா? நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு கூட்டம் வரலையா? கமலஹாசனுக்கு வராத கூட்டமா என்ன? அட, அவ்வளவு ஏங்க, தனக்கு கூட்டின மக்கள் கூட்டத்தை பார்த்துட்டு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு தனி கட்சியை ஆரம்பிச்சுட்டாரு டி ராஜேந்திர. கடைசியில் அது என்னாச்சுன்னு நமக்கு எல்லாம் தெரியும். எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிர முடியுமா? வானத்துக்கு ஒரே சந்திரன், பூமிக்கு ஒரே ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லி அடிச்சாரு பாருங்க பஞ்சு. அங்க நிக்கிறாருங்க எங்க தலைவர். ஆனா சம்பந்தமே இல்லாம அமிதாப் பச்சனை எதுக்கு இழுத்தாருன்னு தெரியல. சரி, அதை விடுங்க போட்டோம். விஜய்க்கு கூடுற கூட்டமும் மத்த சினிமா பிரபலங்களுக்கு கூடுற கூட்டமும் ஒன்னா, அல்லது விஜய்க்கு கூடுற கூட்டம் எல்லாமே ஓட்டா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. நன்றி.